இது எந்த வீடு, எங்கே நின்று பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களா? இதுதான் நாலுமாவடியில் நான் பிறந்து வளர்ந்த அந்த வீடு. எங்களுடைய பண்ணை வீடு இருந்த விழாகம் இது. அந்த நாட்களில் பெரிய மாமரம் இருக்கும், அதில் மத்தியில் எங்களுடைய வீடு. இங்கே தான் நடுராத்திரியிலெல்லாம் ஆண்டவர் என்னை எழுப்பி செபிக்க வைத்து என்னை உருவாக்கின ஒரு இடம். ராத்திரி எல்லாம் செபிக்க முடியும். ஆண்டவர் தூண்டி தூண்டி எழுப்பி என்னுடைய அறைக்குள்ளே நான் நடமாடி ஜெபித்து கொண்டு திறப்பில் நிற்பதற்கு என்னை உருவாக்கின ஒரு இடம். இன்றைக்கு என்னுடைய தம்பி இந்த வீட்டிலே குடியிருக்கிறான். ஆண்டவர் இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்து கர்த்தர் இன்றைக்கு பல தேசங்களுக்கு கொண்டு போயும் அவருடைய நாம மகிமைக்கு பயன்படுத்துகிறார். இப்போ இங்கே ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு முன்னே போவார். என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் என்று வாக்கு கொடுத்தார். நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து சில பாடு பிரச்சனை நான் கலங்கி அழுத போது சொன்னார், நீ அழுகிற, நான் உனக்கு முன்னாலே நடப்பேன். உனக்கு வரக்கூடிய நிந்தைகள், பாடுகள், உபத்திரம் எதுவானாலும் என்னை தாண்டித்தான் உன்னிடத்தில் வர முடியும். நீ தைரியமாக வான்னு சொல்லி ஊழியத்துக்கு அழைத்து தான் என்னை ஒப்பு கொடுத்து வந்தேன். அது எனக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு முன்னாலே அவர் போவார். எதை குறித்தும் பயப்படாதங்க. தடைகள் எல்லாம் விலகும், வழி திறக்கும், காரியங்கள் வாய்க்கும்.